மார்னிங்கே நல்லா ரிச்சான ப்ரோட்டீன்ல ஒரு தோசை பாத்துரலாம். நம்ம வந்துட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பச்சை பயிறு, கொஞ்சமா அரிசி, இப்போ ஒரு 200 கிராம் பச்சை பயிறுனா, அதுக்கு ஒரு 50 கிராம் வந்துட்டு அரிசி. நீங்க பச்சை அரிசி போட்டுக்கலாம், இல்ல புழுங்கல் அரிசி கூட போட்டுக்கலாம். நான் புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமா நம்ம வந்துட்டு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் நம்ம போட்டு நல்லா 4 மணி நேரம், இல்ல 5 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சு நம்ம இத எடுத்துக்க போறோம். நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஆம். நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சி வச்சு நம்ம கொஞ்சமா உப்பு போட்டு இந்துப்பு நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா நம்ம வந்துட்டு கிளறி விட்டுட்டு, நல்லா மாவு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு, நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்தோமா புளிச்சு வந்துரும். நம்ம வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம், கேரட்டு, மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலலாம் போட்டு, நான் வந்து சாப்பரில் சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லனாலும் பரவாயில்ல. நீங்கள் டைரெக்ட்டா அப்படியே போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமா உப்பெல்லாம் போட்டுட்டு, நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவும் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. நாம இந்த டைமில் வந்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா நுரை வந்து இதாகிருக்கும். நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு பத்தலாம் நல்லா கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி எடுத்தாச்சு. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் பத்தல. அகைன் உப்பு போட்டு நான் தோசை எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து வீட்டில் குட்டீஸ் இருந்தாலுமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ 1 வயசு குழந்த, ஒரு 8 மாத குழந்தைக்குமே நீங்கள் வந்து தாராளமா இதெல்லாம் ஊட்டலாம். கொஞ்சமா ஊற்றி பாருங்க. கொஞ்சமா தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். நல்லாவே வரும். நீங்கள் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் இதை சாப்பிட்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. யார் வேணாலுமே நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்பவே ரிச் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ரிச் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் எல்லாமே நம்ம வந்துட்டு மார்னிங் மட்டும்தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்துட்டு 2 தோசை பத்தலைன்னா ஒரு ஆம்லேட் கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு வேவிச்ச முட்டை கூட நீங்கள் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கார சட்னி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.